திமுகவோட நிழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னது அதனுடைய நீட்சியா பார்க்கணுமா இல்ல இது தனியா? அதாவது இந்த பிரச்சனையை வந்து தேர்தலோட எப்போது முடிச்சு போட்டு பாக்குற அந்த நிலையே மாறணும்ன்றனா 2026 எலெக்ஷன் வருது, அதுல கூட்டணிக்கு இது ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமானே பார்க்க கூடாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கு. அவங்க திமுகவோட இன்னும் பழைய கட்சி. அவங்க வந்து இப்போ கீழத்தஞ்சை மாவட்டத்துல பி ஸ்ரீனிவாசராவ் வந்து போராட்டம் பண்ணலன்னா விவசாய தொழிலாளர்களுக்கு இது கிடைச்சிருக்காது, நீதி கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு அவங்க, அதாவது போராட்டங்களால் புடம்போடப்பட்ட கட்சி அவங்க. இப்ப திரு சண்முகம் வந்து சிபிஎம் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்காரு. வாட்சா வழக்குல திமுக அதிமுகவோட போராடி நீதி பெற காரணமா இருந்தவர் அவரு. ஓகேவா? அப்புறம் வந்து அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தது கருணாநிதி அவர்கள். அதற்கு காரணமாக இருந்து போராட்டத்தை நடத்தியவர் என்பி அவர்கள், முன்னாள் காலம் சென்ற சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி. அப்ப கருணாநிதி அவர்கள் வந்து இல்ல நீங்க போராட்டம் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்து கொடுத்துருவேன், நீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னு சொல்ல. அந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த உள் ஒதுக்கீடுங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நடவடிக்கை எடுத்தார் திமுக. எடுத்தது அவருடைய அச்சீவ்மெண்ட்லயே அது ஒரு மணி மகுடம். அது அதற்கு காரணம் ஒரு உந்து சக்தியாக இருந்தது சிபிஐ. அதனாலதான் இப்ப அருந்ததியர் இயக்கங்கள்லாம் அவரை நினைவு கூறுறாங்க. கருணாநிதி அவர்களை நினைவு கூறும் அளவிற்கு என்பி அவர்களையும் வந்து அவங்க வந்து சிலாகிச்சு பாராட்டி பேசுறாங்க. அதனால நீங்க இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக போராட்டம் செய்வாங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக போராட்டம் செய்வாங்க. மக்களுக்காக போராட்டம் ஒத்துக்கிறேன். ஆனா நிச்சயமா அதுல வந்து ஒரு தேர்தல் கணக்கு இருக்கு. அரசியல் கட்சினா எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்காக தேர்தல் கணக்கு இல்லாம போராடுற கட்சி சிபிஐ. அவங்க பேசினா we must sit and take note. இந்த விவகாரத்துல ஏன் அப்படி ஒரு கூட்டணி கணக்கோட பார்க்க வேண்டிய தேவை எழுகிறது அப்படின்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உரசல்கள் வந்தாலும் அது பேசி சரி செய்து கொள்ளப்படும், ஆபீஸ் சொன்ன மாதிரி அது ஒரு தோழமை சுட்டல் அப்படிங்கிற அடிப்படையில் அது சரி செய்து கொள்ளப்படும். ஆனா இந்த கூட்டணி உடைந்து விடும், இந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறும், அவங்க வந்து எதிரணிகளோடு இணைவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால, இதுக்கு முன்னாடி விசிக விவகாரத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி இடதுசாரிகள் விவகாரத்திலும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது அதை கூட்டணி கணக்கு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. யார் ஆரம்பிக்கிறா? சிபிஎம் ஆரம்பிக்கிறாங்க. திரு சண்முகமே கிளியரா சொல்லிட்டாரு, நாங்க அதாவது மதத்தை பயன்படுத்தி நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளை திமுக தலைமையில எதிர்ப்போன்னு இருக்கிறாரு. கூட்டணி, அதாவது தோழர் பாலபாரதி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வச்சு அவங்க கூட்டணி உடைக்கிற கட்சி கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய கொள்கை இருக்குது. எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்காத கட்சி சிபிஎம், மறந்துடாதீங்க. இப்ப வந்து நம்ம வந்து குரோனி கேபிட்டலிஸ்ட் எல்லாம் பத்தி பேசும்போது மாநில கட்சிகள் திமுக, டிஎம்சி எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க. அதனால அங்கேயும் வந்து ஒரு கொள்கையோட இருந்திருக்கிறாங்க. இப்ப வந்து மாநில மாநாட்டுல அந்த செம்படை பேரணிங்கிறது ஒரு ஹைலைட். அந்த மாநாடு அங்க நடந்தது அப்படின்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேரணிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதற்கு அனுமதிக்கு வந்து தாமதமான உடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாரு. இப்ப அதனால நாங்க கூட்டணி விட்டு வெளில வருவோம்னா சொல்லவே இல்லை அவங்க. அந்த மாதிரி அவங்க பேசவே இல்லை. இல்ல வெளியிலிருந்து எதற்காக காத்திருக்கிறார்கள்? இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படாதா அப்படின்னு காத்திருப்பவர்களுக்கு அது இது பண்ற மாதிரி இல்லையா? திமுக வந்து அதே மாதிரி நினைக்க வேண்டாம். நான் இது கூட சொல்றேன், அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழா கூட இங்க திருமாவளவன் வந்து அவ்வளவு கொள்கை தெரியும் உள்ளவரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போய் அம்பேத்கர் பத்தி பேசிருக்கலாமே. இப்ப வந்து திரு விஜய் பேசுறதை விட அதிகமா பேசிட்டு வந்திருக்கலாமே அம்பேத்கரை பத்தி. அம்பேத்கரை மக்களுக்கு எடுத்துட்டு போகணும்னா நாங்க இதெல்லாம் வச்சு நீங்க வந்து நான் திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துருவேன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பேசிட்டு போட்டோம், என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டு வருவேன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் திமுக எல்லாத்தையுமே வந்து எலெக்ஷனோட முடிச்சு போடுறாங்க நான் கேட்கிறேன். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தையே எடுத்துக்கங்க. கல்கட்டால வந்து இப்போ அந்த ஒரு டாக்டருக்கு இந்த பாலியல் வன்முறை நடந்து அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. ஸ்தம்பிச்சு போச்சுங்க, அந்த சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு. அதாவது அந்த டீனை அரெஸ்ட் பண்ணி, அந்த காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜோடைய டீன்லாம் அரெஸ்ட் பண்ணி, ஹாஸ்பிட்டலுடைய அபிஷியல்ஸ்லாம் அவங்க வந்து சட்டத்தின் முன்னாடி கொண்டு நிறுத்தின பிறகும் அங்க போராட்டம் நீடிச்சுது. இங்க வந்து எனக்கு அபிசுல்லா சொல்றது என்னன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் ஏற்படுத்துவாங்க அல்லது போராட்டம் செய்யறவங்க ஏற்படுத்துவாங்கன்னா இவங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்களா இப்படிதான் இருக்கணும்னு, போராட்டம் இப்படிதான் இருக்கணும்னு ஆளுங்கட்சி தான் டிசைட் பண்ணுமா? அடுத்து இவங்க எதிர்கட்சியா இருக்கிற போது அவங்க பண்ண போராட்டத்தை அவங்களும் சொல்லலாம் இல்லையா இன்னொருத்தவங்களும்? இப்ப இன்னைக்கு வந்து
சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நீங்க வந்து நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்துல நீதிமன்றத்துக்கு போயெல்லாம் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இப்ப அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதுல கருப்பு துப்பட்டா போட்டவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அது உண்மையா நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ஃபேக் நியூஸ் உண்மையான நியூஸ் எதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியல. அப்படி பதில் வாங்கிக்கிறேன். எமர்ஜென்சிங்கிறது அவங்களுக்கு எப்படி ஒரு எமோட்டிவ் வேர்டோ, கருப்புங்கிறதும் திமுக வந்து ஒரு எமோஷனலான கலர் தானே. அது பெரியாருடைய கலர் இல்லையா? கலர்ல என்ன பாகுபாடு? அந்த கருப்பு துப்பட்டா போட்டு வந்தா என்ன? சிவப்பு துப்பட்டாவோ பச்சை துப்பட்டாவோ நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாதா கேக்குறேன். பகுத்தறிவு சொல்ற கட்சி வந்து எந்த துப்பட்டா போட்டு வந்தா என்ன? போராட்டம் பண்ணோம்னா இந்த துப்பட்டா சொல்லிட்டையும் நீங்க போராட்டம் பண்ணலாம் இல்லையா? அது உண்மையான ஒரு சொல்லணும். அது கரெக்டான சொல்லணும். அப்புறம் வந்து இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வந்து மின்சார கட்டண உயர்வு பத்தி ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. கடைசியில இல்லன்ட்டாங்களே. அதுல என்ன ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும்? அந்த போராட்டத்துல அவங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்துருவாங்க. இப்போ நான் என்ன சென்னை டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர் மாதிரி இருக்கிற ஒரு பொது இடம் இருக்குல்ல போராட்டத்துக்கு, அதே மாதிரி சென்னை வள்ளுவர் கோட்டம், முன்னாடி சேப்பாக்கம் இருந்தது. ஏதாவது ஒரு இடம் கொடுங்க, யார் வேணா போராட்டம் பண்ணிக்கிட்டோம். நீங்க வந்து இந்த நம்பர் மட்டும் போலீஸ் கிட்ட சொல்லிடணும். 1000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 10,000 பேர் வந்தா பிரச்சனை வந்துரும். இத்தனை நம்பர் நீங்க வந்தா என்ன வேணா போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்லலாமே. ஏன்னா இது அண்ணா பெரியார் பாரம்பரியத்துல வர கட்சி, பேச்சுரிமை எல்லாமே செய்யணும்ன்றா என்ன ஆயிர போகுது. திரு கே பாலகிருஷ்ணனுடைய விமர்சனத்தை திமுக என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுபவர்களுக்கு தீனி போடுகிற மாதிரி அமைஞ்சிராதா இந்த பேச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேணாம். 2026 தேர்தல் கணக்கோட அதை முடிச்சு போட வேணான்ற அவ்வளவு இம்மெச்சூர் கட்சி கிடையாது சிபிஎம். அவங்களுக்கு போய் நீங்க இந்த பாடம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் இப்ப பிஜேபி எதிர்க்கணும்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து எது வந்து பிகர் பிக்சர் பாக்குற கட்சி அவங்க. பிஜேபி அவ்வளவு வலிமையை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க பிஜேபியோட தொடர்பில்லாத கட்சிகள் நீ கையில எண்ணிரலாம். காங்கிரஸுக்கு இல்ல, சிபிஎம்க்கு அந்த விபி சிங் பீரியட்ல இருந்தது. அதுக்கப்புறம் இல்லவே இல்ல. திமுக அதுக்கப்புறம் இருந்திருக்கு. ஓகே, ஆனா இந்த சின்ன விஷயத்தை நீங்க ஒரு எமர்ஜென்சியோட ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆபீஸ். எமர்ஜென்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துகிற ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவர் தலைமையில நடக்கிற மாநில மாநாட்டுல அந்த செம்படை பேரணிக்கு வந்து கொஞ்சம் பர்மிஷன் வாங்குறதுல பிரச்சனைங்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். அப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க வந்து ஒரு செப்பரேஷன் இருக்கு, கவர்மெண்ட் அண்ட் போலீஸ். போலீஸ் ரிமைன்ஸ் த சேம். கவர்மெண்ட் மாறலாம். ஓகே, அந்த அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த கட்சி வந்தாலும் அவங்க வந்து ஒரே மாதிரி தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி பேரணி, ஊர்வலம், மாநாடுனா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கூட்டம் கூட வந்து இதே மாதிரி தேவையில்லாத சச்சரவு வேணாம்னு நினைப்பாங்க. அது அவங்க போலீஸோட வியூ பாயிண்ட்ல கரெக்டா இருக்கலாம். அப்புறம் அரசுங்கிறது இன்னொன்னு. அரசுங்கிறது நீங்க வந்து இப்போ பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் இருக்குது கேரளால, அங்கேயும் உடனே பர்மிஷன் உடனே கொடுத்துருவாங்களா? அவங்க கம்யூனிஸ்ட் போராட்டத்தால வளர்ந்த கட்சியா இருந்தா கூட அரசுன்னு வந்து அவங்களுக்கு ஒரு வேற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த டிஸ்டிங்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிற போது எவ்வளவு போராட்டங்கள் பண்ணுவாங்க. நாலு கட்சியா இருந்தா பண்ண முடியும், அவங்க போராட்டத்தை எதிர்த்து தான் கொள்ள முடியும். போலீஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மனப்பாங்கு, அவங்களுடைய மைண்ட் செட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இந்த இடத்துல முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பேசலாம். சுருக்கமா அண்ணன் சொன்னாரு, போராட்டம் எப்படிதான் பண்ணணும்ன்றத வந்து நாங்க முடிவு பண்ணக்கூடாது, நியாயம்தான். ஆனா நீதிமன்றமே இன்னைக்கு போராடக்கூடியவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்குது. நோக்கத்தை கடந்து இங்க விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்தப்படுகிறது. இப்போ அனுமதிக்கப்படாத போராட்டத்துல அதிமுகவுடைய தலைவர்கள் பேசின பேச்சு சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சா இல்லையா? சிங்கை ராமச்சந்திரன் ஒரு துணை முதல்வரை ஒருமையில பேசுறாருங்க. அப்ப அங்க அந்த இடத்துல திமுக காரன் ஏதாவது எமோஷனலாய் எதிர்வினை ஏதாவது ஆற்ற போனா யார் பொறுப்பு? போராட்டத்தின் தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த போராட்டம் அல்லது போராட்டத்துல பேசுறதுங்க, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிறது அதோட நிக்காது. அங்க வரக்கூடியவர்கள் அந்த பொறுப்போட இருக்காங்களான்றது இருக்குல்ல. ஒருமையில ஒரு துணை முதல்வரை பேசி சீண்டும் விதமாக பேசுவது எந்த விதமான போராட்டம்? அப்ப இந்த சிக்கல்கள் இருக்கு. இன்னொன்னு, கடந்த ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை திமுகவுடைய மாணவரணி மாநில செயலாளர் அண்ணன் எழிலரசன் நடத்தினாரு. அந்த போராட்டத்துல ஒரு எம்எல்ஏ உட்பட நானும் கைது செய்யப்பட்டேன். அப்ப அந்த எஸ்ஓபிஸ் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கிறதுனால எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி தரது ஆளும் கட்சியாக இருந்தாலும் நாங்க ஆளும் போது நாங்கள் கைது செய்யப்பட்டோம்.